அனைவருக்கும் வணக்கம். சமூகத்தின் குரல் சார்பாக நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்றால் 180 கோடி ஆட்சி கவிப்பு சதி நடந்ததாக சொல்லப்படுகிறது. அது எப்படி நடக்க பிளான் பண்ணப்பட்டது, அது உண்மைதானா என்பதை நாம் இப்ப பார்க்க இருக்கிறோம். மேலும் இளையராஜா என்பவர் யார்? அவர் எப்படி அந்த ஊத்தாங்கரைக்கு எம்எல்ஏவானார்? அவர் ஒரு 420யா என்பதெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க செய்திக்குள்ளே போவோம். இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா எப்படி வந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். முதல்ல அவரை பார்க்கிறோம் அப்படின்னா, இவர் ஒரு அதிமுக காரர். அதிமுக காரர். அவர் அங்கு சீட்டுக்கு அங்க எதிர்பார்க்கிறார். அவர் தன்னுடைய முயற்சிகளை அதிமுகவில் செய்கிறார். ஆனால் அவருக்கு அங்கே சீட்டு கிடைக்கவில்லை. அதனால அவர் என்ன செய்றாரு, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தாங்கரையில் உள்ள தவேக வேட்பாளராக விஜய் அறிவித்த குமரவேல் என்பவர் தான் விஜய் அறிவித்தார். ஆனா குமரவேலை தூக்கிவிட்டு கடைசி நேரத்தில் உள்ளே ஜெயித்தவர் தான் இந்த இளையராஜா. எப்படின்னு பார்த்தோம்னா 234 வேட்பாளரை அறிவித்ததில் விஜய் அறிவித்தவர் குமரவேல் என்பதெல்லாம் அந்த வீடியோ எல்லாம் சமூக வலைதளங்கள்ல அங்கங்க எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க கூட எடுத்து பார்த்துக்கலாம். குமரவேல் ஊத்தாங்கரை குமரவேல் அப்படின்னு விஜய் அறிவிப்பார். அவர் தம் பண்ணுவாரு. அதெல்லாம் இருக்கு. அங்கு அறிவிக்கப்பட்டு அவருக்கு பி ஃபார்ம் கொடுக்கப்படுகிறது. இவர்தான் ஊத்தங்கரை வேட்பாளர் என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் அவரு தன்னுடைய வேலை அந்த தொகுதியில் வேலையை ஆரம்பித்து எல்லாம் செய்யும்போது என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த பி ஃபார்மை மாவட்ட செயலாளர் வாங்கி வச்சுக்கிறாரு. இந்த டைம்ல தான் இளையராஜாவுக்கு அதிமுகவில் எம்எல்ஏக்கு சீட்டு கிடைக்கல. அப்போ சீட்டு கிடைக்கலன்னு என்ன செய்யறாரு அப்படின்னா, வேக வேகமா தவேக மாவட்ட செயலாளர் சந்திக்கிறாரு. அப்போ சந்திக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு டீலிங் நடக்குது. அப்ப இந்த டீலிங்ல நடக்கும்போது, நான் எல்லாமே பார்த்துக்கிறேன். செலவு எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். எத்தனை கோடினாலும் செலவழிக்க நான் ரெடி. ஆனா எனக்கு எம்எல்ஏ பதவிக்கு ரெடி பண்ணித்தாங்க அப்படிங்கிற உடனே, இவரு குமரவேலுக்கு தெரியாம என்ன செய்றாங்க, சென்னை தலைமைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் புஷி ஆனந்த பார்த்தாங்களோ, ஆதவ பார்த்தாங்களோ, இல்ல வேற யாரு ஜான் ஆரோக்கியசாமிய பார்த்தாங்களோ அது தெரியல. ஆனா கடைசியில அவர் என்ன செய்றாரு, அங்க தலைமை ஏற்றுக்கொண்டதாக அவருக்கு அங்க ஒரு பி ஃபார்ம் வழங்கப்படுகிறது. இந்த பி ஃபார்ம் என்னன்னா, ஒரு கட்சி தலைவர் இவர் தான் அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் என்று அறிவித்து கொடுக்கிறது தான் பி ஃபார்ம். ஏ ஃபார்ம் என்பது தேர்தல் ஆணையத்துக்கு இவர் தான் எங்க கட்சியினுடைய வேட்பாளர் அப்படி சொல்லி தேர்தல் ஆணைக்கு அனுப்புறது ஏ ஃபார்ம். அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பி ஃபார்ம் யாருக்கு வழங்கப்படுகிறது என்றால் இளையராஜாவுக்கு வழங்கப்படுகிறது. விஜய்க்கு தெரியுமா என்றால் அதுக்கு தெரியாது. இன்னும் வரைக்கும் தவேகாவுடைய வெப்சைட்டை போய் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த தவேகா வெப்சைட்ல இன்ன வரைக்கும் குமரவேல் அப்படிதான் இருக்கும். அப்போ விஜய்க்கு தெரியாமலே அந்த கட்சிக்குள்ள பல குழப்பங்கள் நடந்திருக்கு. இது என்னன்னு சொல்ல பார்த்தா, தலைமை சொன்னதாக கடைசியில இந்த விஷயங்கள் யாருக்கு தெரியாது அப்படின்னா, குமரவேலுக்கே தெரியாது. குமரவேலுக்கு தெரியாது. ஆனா, குமரவேல் இந்த வேட்புமனு தாக்கல் பண்ண போவார்ல, லாஸ்ட்ல. அப்பதான் பார்க்கும்போது தெரிகிறது, அந்த பி ஃபார்ம் மாவட்ட செயலர் ஏற்கனவே கையில வாங்கி வச்சிருக்காரு. அந்த மாவட்ட செயலர்ட்ட போய் பி ஃபார்ம் தாங்கன்ல, இல்ல உங்கள நீங்க வேட்பாளர் கிடையாது. தலைமை உங்களை மாத்திட்டு, நீங்க இங்க வேட்பாளர் கிடையாது. நீங்க அவருக்கு இளையராஜா தான் வேட்பாளர் அப்படின்னோன, அவரு ஷாக் ஆயிட்டாரு. நம்மட்ட ஒண்ணுமே சொல்லாம எப்படி இவங்க மாத்துனாங்க? அப்படின்னு ஒரு ஷாக் ஆயி திகைச்சு போய் நின்னுட்டாரு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு தெரியுது அது என்ன அப்படின்ட்டு. பல கோடிகள் கைமாறி இருக்கு. அத நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா மாவட்ட செயலாளர் நம்ம ஒரு லாபம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கும்போது கடைசியில இளையராஜா தான் வேட்பாளர்ன்னு பி ஃபார்ம் வழங்கப்பட்டு, அவர் அங்க தேர்தல்ல வெற்றி பெற்று ஆறாரு. ஆனா அதையும் யாரு குமரவேல் விடல. அவர் என்ன செய்றாரு, சுயேட்சையா அ தேர்தல்ல நிக்கிறாரு. அவருக்கு அங்க கிடைச்சது 250 வாக்குகள் கிடைச்சதாக சொல்லப்படுகிறது.
ஏன் இந்த போஜரி வேலை? கடைசி வரைக்கும் அதிமுகல இருந்தாரு. கடைசி எலக்ஷன் டேட் அவரு வேட்பாளர அறிவிச்சாச்சு. வேட்பாளர் அறிவிச்ச பிறகு விஜய்க்கு தெரியாமலே எங்க வேட்பாளர மாத்திட்டாங்க. எவ்வளவு அப்ப தாவேக்கால வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எம்எல்ஏ மாற்று வேலைகள், வேட்பாளர்கள் மாற்று விளையாட்டு நடந்திருக்கு. யாரு நீ அதிகமா செலவழிப்பியா? நீ அதிகமா செலவழிப்பியா? இல்லன்னா நான் வேற மாத்திருவேன். பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டின தன்மையெல்லாம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த குமரவேல்ட்ட மாவட்ட செயலர் என்ன கேட்டிருக்காரு, நீங்க எவ்வளவு செலவழிப்பீங்கன்னா, அவரு கஷ்டப்பட்டார். நீங்க கஷ்டப்பட்ட ஆட்கள தானே ஆளே கிடைக்காம தானே எல்லா இடத்துலயும் கொண்டு ஆட்கள விட்டீங்க. அதே மாரி அவர் சொல்லிருக்காரு, எனக்கு ஒரு 1,50,000 ரூவா நான் செலவழிப்பேன். அதுக்கு தான் அவ்வளவு முடியும். அப்படின்னு அவர் சொன்ன உடனே, சரி வராது. இளையராஜா தான் அதுக்கு சரி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்த கையில எடுத்திருக்காங்க. அப்போ இந்த இளையராஜா முதல்ல இருந்து என்ன செஞ்சிருக்காரு? 420 வேலை பார்த்துட்டே வந்திருக்காரு. அப்போ இந்த ஆள வச்சு தான் 180,00,00,000 எப்படி? 180,00,00,000 பேரம் பேசப்பட்டு ஆட்சி கவிழ்ப்பு நடக்குதுன்னால, இவர் வந்து எங்க கொடுக்கிறாரு? திருவேற்கேணி காவல்துறையில ஒரு புகார் குடுக்காரு. அந்த புகார்ல என்னைய வந்து பேரம் பேசுறாங்க. என்னைய வந்து கட்சி நாங்க சொல்ற இடத்துல சொல்ற கட்சிக்கு மாறுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு ஒரு புகார குடுக்காரு. என்னைய மன உளைச்சல் பண்றாங்க. அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க. யாரு? உத்தமர் இளையராஜா சொல்றாரு. உடனே என்ன செய்றாங்க காவல்துறை, விடக்கூடாதே அப்படி. ஏன்னா இது இங்க காவல்துறை எல்லா இடத்துலயுமே உடனே வழக்கு பதிவு பண்ணிருவாங்க பார்த்தீங்களா? அதனால இந்த வழக்க உடனே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, அவர் ஒ எத்தன அன்னைக்கு என்னைக்கு 30/6/2026 குடுக்காங்க. ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்காரு. திருவெல்கேணியில. அங்க குடுக்கணும்னே அங்க என்ன செய்றாங்க, இரவு 7 மணிக்கு வழக்கு பதிவு பண்றாங்க. எத்தன மணிக்கு? இரவு 7 மணிக்கு வழக்கு பதிவு பண்ணி, அதிகாலையில 2 மணிக்கு ராஜேஷ் என்பவர் ஒரு பத்திரிகையாளர் சரி, தினமுகம் என்ற ஒரு பத்திரிகை நடத்தும், அதாவது மாத இதழ் நடத்தும் ஒரு பத்திரிகையாளரை வந்து காவல்துறை வந்து மப்டியில போய் அவர் வீட்ல போய், நாங்க வந்து உங்கள கைது செய்கிறோம்ன்ட்டு கைது பண்ணிட்டு வராங்க. இவர கைது பண்ணி எங்க கொண்டு வராங்கன்னா அப்படின்னா, ஸ்டேஷன் கொண்டு போல. செவ்வாய்க்கிழமை நைட்டு, வியாழக்கிழமை வ புதன்கிழமை நைட்டு. இந்த 2 நைட்டும் ஒரு சமுதாய கூடத்தில வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது இதுவே ஒரு இல்லீகல் கஸ்டடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு 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 ஆள நீங்க கைது பண்ணியிருக்கீங்கன்னா, 24 மணி நேரத்தில அவங்களுடைய பொசிஷன் எல்லாம் டாக்டர்ட்டலாம் காட்டி பொசிஷன்லாம் முடிச்சு, நீதிமன்றத்தில அதாவது அ நீதிபதிட்ட ஆஜர்படுத்தி அவர சிறையில அடைக்கிறது. இதுதான் ப்ரொசீஜர். இதுதான் இது. ஆனால் காவல்துறை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, 2 நாளா அவர ஒரு ஒரு சமுதாய வளக்கூடத்தில வைத்து விசாரித்ததாகவும், அங்க என்ன நடந்ததுன்னே இன்னும் தெரியல. அதுக்கப்புறம் என்ன செய்றாங்கன்னா, காவல்துறை சீனிவாசன் ஒரு ஆள கைது பண்றாங்க. அப்போ உங்க சீனிவாசனுக்கும், இந்த ராஜேஷுக்கும் என்ன இது அப்படின்னா, இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஹோட்டல்ல, ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சந்திச்சதாக சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறதாக காவல்துறை சொல்கிறது. இந்த காவல்துறை இத சொல்றது உடனே, இதை ஒரு அடிப்படையா வைத்து சீனிவாசனை கைது பண்ணுகிறது. இந்த சீனிவாசன் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாடார் பேரவை அமைப்புன்னு சொல்லி ஒரு அமைப்பு நடத்துறவர். அவரையும் கைது பண்ணுது காவல்துறை. அப்போ கொஞ்சம் அலசி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராஜேஷ் என்பவர் பத்திரிகை நடத்துறவர், மாத இதழ் பத்திரிகை. அவரு அ கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு 2 நாளுக்கு அப்புறம் வியாழக்கிழமை ரிமாண்ட் செய்யப்படுதுங்க. இது ஒரு இல்லீகல் கஸ்டடி. அதுக்கப்புறம் இவரு நாடார் பேரவை. அவர எது கைது பண்றாங்கன்னா, இவங்களும் அவன ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இந்த பத்திரிகையாளரும், இந்த சீனிவாசனும் ஸ்டார் ஹோட்டல்ல சந்திச்சதாக வைத்து கைது பண்றாங்க. இந்த கைது நடவடிக்கையில நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா,
இந்த ராஜேஷ் நடத்திய பத்திரிகையை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, விஜய்க்கு ஆதரவாக தான் போட்டிருக்காரு. எல்லாமே விஜய்க்கு ஆதரவா போட்டிருக்காரு. விஜய் வாழ்த்தி தான் போட்டிருக்காங்க. அந்த புக்குடைய பேஜ பார்த்தாலே, விஜய வாழ்த்தி தான் எல்லாமே பண்ணியிருக்கு. ஆனா, இந்த நாடார் பேரவையில அந்த புக்ல என்ன போட்டிருக்காங்க, அந்த சீனிவாசன் என்ன செஞ்சிருக்காரு, விஜய் பதவியேற்று முதலமைச்சர் ஆனதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இப்படி படும்போது, இவங்க 2 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் தள்ளி உள்ள போனோம் அப்படின்னோம்னா, அ இந்த கருத்து கணிப்பு நடத்துவாங்க. YouTubeல கருத்து கணிப்பு நடத்துவாங்க. அந்த தேர்தல் நேரத்துல இவரு இப்ப இடையில கூட நம்ம நாடாளுமன்ற தேர்தல்ல அண்ணாமலை தான் ஜெயிப்பாரு, அண்ணாமலை தான் வெற்றி பெறுவாரு. அப்படி இல்ல அப்படின்னா, நான் வந்து இந்த அரசியல் இந்த கருத்து கணிப்பு நடத்துறத விட்டு வெளிய போயிர்றேன் அப்படிலாம் சொன்னவர் திருநாவுக்கரசுன்னு ஒரு ஆளு. அவர என்ன செய்றாங்க அப்படின்னா, காவல்துறை கைது பண்ணுது 3வதாக. அப்ப காவல்துறை திருநாவுக்கரச கைது பண்ணும்போது, அவர் தான் அவர்ட்ட விசாரிச்சதாகவும், அவர் வந்து 180 கோடி வரையிலான பேரங்கள் பேசப்பட்டதாகவும், அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மூலமாக இந்த ஆப்பரேஷன் நடக்க இருப்பதாக சொல்லப்படுது. இந்த திருநாவுக்கரசு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாலேயே விஜய் தான் ஜெயிப்பாரு, விஜய் தான் ஜெயிப்பாரு, விஜய் தான் வெற்றி பெறுவார், அவர் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு கருத்து கணிப்புலாம் ஓப்பன் டாக்ல சமூக வலைதளங்கள்ல இருக்கு. டிவிலலாம் ஒளிபரப்புனதெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட திருநாவுக்கரசு எப்படி இந்த பேரத்தில் ஈடுபட்டார்? விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்டவங்க 3 பேரும். இந்த 3 பேரும் தான் என்ன செஞ்சிருக்காங்களாம், செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கு, செந்தில் பாலாஜி இவங்க இந்த 3 பேருக்கிட்ட தான் பேசி ஆட்சி கவிழ்ப்பு சதி செஞ்சாங்களாம். நம்பக்கூடிய மாரியா இருக்கு. மேலும் இந்த வழக்க விசாரிக்கணும். அதாவது ஒரு ஆட்சி கவிழ்ப்புங்கிறது ஒரு வழக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு வழக்கு. சாதாரணமான வழக்கா? இந்த வழக்கை விசாரிக்கிறத அரவிந்தன் ஒரு ஆள் சொல்றாரு. ஒரு ஒரு பத்திரிகையாளர் அரவிந்தன் ஒரு ஆள் சொல்றாரு. இந்த வழக்கு மிகப்பெரிய வழக்கு. ஒரு ஆட்சி கவிழ்ப்பு வழக்க விசாரிக்கிறது ஒரு துணை ஆய்வாளர் வந்து விசாரிக்கிறாரு. ஒரு துணை ஆய்வாளர் வந்து விசாரிக்காங்க. சாதகமா விசாரிக்காங்க. ஒரு துணை ஆய்வாளர் தான் செந்தில் பாலாஜிய கைது பண்றதுக்கும், அசோக கைது பண்றதுக்கும் துடிக்காரு. இந்த வழக்கினுடைய இது பெரிய வழக்கு. அதாவது ஒரு ஆட்சி கவிழ்ப்புங்கிற சதியில ஈடுபட்டாங்கன்னா, அது யாரா இருந்தாலும் கைது பண்றது சரியும். ஆனா, இந்த வழக்க விசாரிக்கிறது துணை ஆய்வாளர். எப்படி காமெடியா இருக்கா? ஆனா, அரவிந்தன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இத விசாரிக்கிறது யாரெல்லாம் விசாரிக்கணும், ஒரு காவல் ஆய்வாளரோ, அல்லது ஒரு எஸ்ஐடியோ, அல்லது ஒரு புலனாய்வு குற்றப்பிரிவு புலனாய்வோ, இவங்க விசாரிப்பாங்கன்னு பார்த்தா, இந்த கேஸ சாதாரண ஒரு துணை காவல் ஆய்வாளர் வந்து விசாரிக்காரு. அப்போ இந்த அரசு என்ன நிலைமையில இருக்கு? அப்போ இது செட்டிங் செய்யப்பட்டுள்ளதா? என்று கூறப்படுகிறது. அப்ப இன்னொன்னு சொல்ல போனோம்னா, இந்த வழக்கை வந்து லா அண்ட் ஆர்டர் பண்ற போலீஸ் வந்து இந்த வழக்க விசாரிக்க கூடாது. ஏன் அப்டின்னா, இது ஊழல் சம்பந்தப்பட்டது. அது ஊழல்னா ஒரு ஆட்சிய கவிழ்க்கிறதுக்கு 35 கோடியிலிருந்து 180 கோடிங்கிறது, இது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் தான் இத விசாரிக்கணுங்கிறது சொல்லப்படுகிறது. இது லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட போகிறத விட்டு, லா அண்ட் ஆர்டர விசாரிக்கும் காவல்துறையிட்ட போய் எப்படி இது விசாரிக்கப்படுகிறது? அப்படின்னு நீதிபதிகள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீதிமன்றங்கள் அது வழக்கறிஞர்கள்ட்ட இதெல்லாம் பத்தி நம்ம கேட்கும்போது அவங்க கரெக்ட்டா சொல்றாங்க. இத விசாரிக்கிறது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இத விசாரிக்கணும். ஆனால் இத காவல்துறை விசாரிக்கவே கூடாது. ஆனாலும் இவங்க காவல்துறை வழக்கு பதிவு பண்ணி, ஆ செந்தில் பாலாஜிய தேடுகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் ஒரு எம்.எல்.ஏக்கு 35 கோடி அப்படி பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சரி 35 கோடியே வச்சுக்கோங்க. 180 கோடிக்கு எத்தனை எம்.எல்.ஏ வாங்க முடியும்? மிஞ்சி போனா 5 எம்.எல்.ஏ வாங்குவாங்க. 5 எம்.எல்.ஏ வச்சு ஒரு ஆட்சிய கவிழ்க்க முடியுமா? ஆட்சிய கவிழ்க்க முடியுமா? சட்டப்பேரவையில சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்துல நாங்க கொண்டு வருவோம். அதுல நீங்க வாக்க மாத்தி போடணும். அதற்கு உங்களுக்கு
35 கோடி தாரன்னு சொன்னது யார் தாராங்கன்னு சொல்றது? நம்புறக்குள்ளது மாரியா இருக்கு? 5 பேர ஒரு 5 எம்எல்ஏ தூக்கிட்டோம்னா, ஆட்சிய கவிழ்க்க முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்பிக்கையில்லா தீர்மானத்துல ஏற்கனவே அதிமுகல வந்து ஒரு 25 பேரு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானத்துல வழக்கு பதிவு வாக்களிச்சு ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 5 பேர தூக்கி தான் சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஆட்சி கொண்டு போக முடியும்னா, மிகப்பெரிய அதிசயமா இருக்கு. 180 கோடிங்க அதாவது 180 கோடி ஆ ஆப்பரேஷன்ங்காங்க. 180 கோடின்னா 35 வச்சு மிஞ்சி போனா 5 பேர வாங்க முடியும். இது லாஜிக் இருக்கா? எந்த ஒரு லாஜிக்கும் இது இல்ல. அப்போ இதுல இருந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, இது புனையப்பட்ட ஒரு வழக்காகவும் சொல்லப்படுகிறது. மேல நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த வழக்குக்கு இவ்வளவு தீவிரமா இறங்குற இந்த காவல்துறை, அதனால காவல்துறை எந்த ஆட்சி வந்தாலும் அவங்களுக்கு சாதகமா செயல்படுவாங்க. அது அப்புறம். இந்த வழக்குல தீவிரமா இருந்த காவல்துறை, டிடிவி தினகரன் வந்து ஏற்கனவே ஒரு புகார் குடுத்திருக்காரு. என்னுடைய எம்எல்ஏவ காணோம். என்னுடைய எம்எல்ஏவ கடத்திட்டாங்க. அப்படின்னு குதிரை பேரம் பேசி நடத்தப்பட்டது. அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டும் குடுத்திருக்காரு டிடிவி தினகரன். ஆளுநர்ட்டயும் குடுத்திருக்காரு, காவல்துறைட்டயும் குடுத்திருக்காரு. ஆனா, அதுல முகப்பு காட்டாத காவல்துறை இதுல ரொம்ப ஸ்பீடா வேலை செஞ்சிருக்காங்க. வேலை செஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்போ டிடிவி தினகரனுக்கு குடுத்த அந்த கம்ப்ளைண்ட்க்கு இன்னும் வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல. அவர் எம்எல்ஏ அடுத்து இப்ப போனது அப்புறம். ஆனா முதல்ல நான் போகல அப்படின்னு அவர் டிடிவி தினகரன் காவல்துறை கூட அவர் கூட போய் காவல்துறையில புகார் பண்றாரு. அவர் கூடயே ஆளுநர் கூட போறாரு. டிடிவி தினகரன் கார்லயே உட்கார்ந்து அந்த வேட்பாளர் போறாரு. கார்ல உட்கார்ந்து அதுக்கு உடனே இவங்க வந்து கையெழுத்து காட்டுறாங்க. அவர் கையெழுத்து போட்டாரு. இது எவ்வளவு பெரிய கேவலம். அவர் தான் கையெழுத்து போட்டாங்க. அப்ப இதுவே குதிரை பேரம் பேசுவதற்கு ஒரு வீடியோ ஆதாரமாக சொல்லப்படுகிறது. சாதாரணமாக ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு இன்னொரு கட்சி தான் ஜெயிச்ச கட்சிய விட்டு இன்னொரு கட்சியில போய் அது பண்றதுக்கு போறதுக்கு எதுவும் லாபம் இல்லாம போமாட்டாங்க. எல்லா சுகமும், பகமும் எல்லாமே இருந்தா தான் அதுக்கு போவாங்க. உதயநிதி சொன்ன மாரி சோபா செட்டு குடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அதாவது ஒவ்வொன்னா நம்ம எடுத்து பார்த்தா இதுல ஒரு முரண்பாடே இல்லாம இருக்கு. ஆளுநர்ட்ட புகார் குடுத்திருக்காங்க. எம்எல்ஏ காணோம். குதிரை பேரம் நடந்ததுக்கான வெட்ட வெளிச்சம் தெரியுது. அப்ப உடனே அந்த குதிரை பேரம் நடத்துனவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம். அப்படி இல்லாம செந்தில் பாலாஜிய தேடுறது, செந்தில் பாலாஜிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்புறது. செந்தில் பாலாஜி எதுக்கு இந்த அரசு குறிவைக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ இடையில ஒரு வெள்ள அறிக்கை விட்டாங்க. மின்சாரத்துறையில வந்து வெள்ள அறிக்கை விட்டாங்க. அந்த மின்சாரத்துறை வெள்ள அறிக்கையில வச்சு உரிச்சுட்டாரு. அது அரசு இப்படி செயல்பட்டுச்சு, இப்படி பண்ணுச்சு, போணுச்சு, வந்துச்சு அப்படின்னு ஒண்ணு இவங்க விட்ட வெள்ள அறிக்கையுடைய தன்மை அடிபட்டு போயிட்டு. அதே மாரி 10ஆம் தேதி கரூருக்கு முதலமைச்சர் விஜய் போறாரு. அப்போ அங்க போம்போது செந்தில் பாலாஜி வெளியே இருந்தார் அப்படின்னா, நமக்கு சிக்கலா இருக்கும். அங்க போன உடனே அவர் ஏதாட்டும் இங்க பிரஸ் மீட் குடுத்துட்டாருன்னா, நம்ம அங்க போனதுக்குரிய தன்மை அடிபட்டு போயிரும். அப்படின்னு 10ஆம் தேதிக்குள்ள இவங்கள கைது பண்ணணும். யார? செந்தில் பாலாஜி கைது பண்ணணும் அப்படின்னு ஒரு முகப்புல காவல்துறை அலையதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. அதாவது கரூர்ல வந்து ஒரு கூட்ட நெரிசல்ல இறந்தது ஒரு சம்பவம் நடந்துட்டு. அதுக்கு பொறுப்பேற்கிறது வந்து ஏற்கனவே சிபிசிஐடில இருக்கு. அத பத்தி நம்ம பேச வேண்டியதில்ல. ஆனா, கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கவர்ன்மெண்ட் வேலை குடுக்குறங்கிறது வந்து, அந்த சாட்சியங்களை அளிப்பதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. சிபிஐ வழக்குல இருக்கிற ஒரு சம்பவத்திற்கு, அதுல இப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அதுல இறந்தவங்க குடும்பத்திற்கு அரசு வேலை குடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சாட்சியங்களை அளிப்பதாக ஒரு சொல்லப்படுகிறது.
ஏற்கனவே செத்தவங்களுக்கு 20,00,000 குடுத்துட்டாங்க. ஆனா காயம் அடைஞ்சவங்களுக்கு இதுவரைக்கும் குடுக்கல அப்படின்னு தகவல் தான் இருக்கு. இதுவரைக்கும் குடுக்கல. ஆனா, இவர் அங்க போம்போது செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாது. அவர ஜெயில்ல அடைச்சுட்டேன். அங்க போய் என்ன சொல்லணும்? கரூர் சம்பவத்துல ஈடுபட்டவங்கள நான் ஜெயில்ல அடைச்சிருக்கேன் அப்படின்னு அவர் பேசணும். அந்த கண்டிஷனுக்கு செந்தில் பாலாஜியை தேடுவதாகவே சொல்லப்படுகிறது. மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அனிதா ராதாகிருஷ்ணன் 7 முறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன தொ முன்ஜாமீன் மனு தள்ளுபடி ஆன உடனே வந்து கைது பண்றாங்க. அவர் ஒரு ஆய்வுல இருக்கும்போது கைது பண்றாங்க. என்ன காரணம்? அதுவும் அவர் கார்ல வரக்கூடாதாம். காவல்துறை கார்ல வரணும்னு அவர வற்புறுத்தி இழுத்துட்டு போறாங்க. அப்போ பழி வாங்குற நோக்கம் தான் இந்த அரசு செயல்படுகிறதா? என்ற எண்ணங்கள் பொதுமக்களிடையே எழுந்துச்சு. ஆனா இந்த பிரதிபலிப்பு வந்து எங்க தெரியும் அப்டின்னா, வருகிற உள்ளாட்சி தேர்தல், வருகின்ற வருகின்ற இடைத்தேர்தலில வந்து இந்த பிரதிபலிப்பு, இந்த பழிவாங்குற பிரதிபலிப்பு வந்து தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன மளமளன்னு கைது பண்ணி, அவர உடனே 6 மணி நேரம் எஸ்பி ஆஃபீஸ்ல வச்சு விசாரிச்சு, ஒரு அவதூறு வழக்கு தானே! எதுக்காக 6 மணி நேரம் வந்து எஸ்பி ஆஃபீஸ்ல வச்சு விசாரிக்காங்க? ஆமா 6 மணி நேரம் எஸ்பி ஆஃபீஸ்ல வச்சு விசாரிச்சு, அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு கூட்டி அவர் உடம்பெல்லாம் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நைட்டு 12 மணிக்கு நீதிபதிட்ட காட்டுனோனே, அங்க புஸ்வானம் ஆயிட்டு. அவர சிறையில அடைக்க வேண்டிய அவசியமே இல்லையேப்பா! நீ என்ன சும்மா இது பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஜாமீனும் குடுத்துட்டாங்க. 10 நாள் வந்து நீதிமன்றத்தில வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னாங்க. அது அப்புறம். அப்போ அவதூறு வழக்குன்னு சொல்லப்போனா, ஸ்டாலின் போட்டிருக்கலாம் 1000 போட்டிருக்கலாம். ஆதவ முட்டாள் முதலமைச்சர்ன்னு சொல்லும்போது போட்டிருக்கலாம். ஸ்டாலின் அங்கிள் இஸ் ராங் வெரி அங்கிள் அப்படின்னு சொன்னார்ல. அப்பம்போது ஸ்டாலின் வந்து விஜய் மேல அவதூறு வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் கரூர்ல ஜெயலலிதா ஆட்சியா இருந்தா என்ன நடந்திருக்கும்னு தெரியும். அப்போ ஜெயலலிதா மாரி இவரு ஸ்டாலின் செயல்பட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. விஜய் இன்னைக்கு வந்து முதலமைச்சரா இருக்க முடியாது. அங்க கம்பி தான் எண்ணியிருக்கணும். ஸ்ட்ராங்கான வழக்காயிரும். 41 பேர் கொலை 43 பேர் கொலை வழக்கு அது. அப்போ எல்லாத்தையுமே அரசியல் ஒரு தன்மை இருக்கிறது என்று சொல்ல போய் தான், ஸ்டாலின் வந்து இந்த வழக்கு பதிவு பண்ணல. இந்த அவதூறு வழக்கெல்லாம் பதிவு பண்ணல. ஆனா நீங்க வந்து ஒரு நீ பேசிட்டாங்க. அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில பேசிட்டாங்க, வச்சுட்டாங்க. சார் இதே தான் சார் ஆ நயனா நாகேந்திரன் பேசினாரு. திரிஷாவ விட்டு வெளிய வாங்கன்னு சொல்லி பேசினாரு. அவர் மேல ஏன் வழக்கு பதிவு பண்ணல? அவர எதுக்கு நீங்க சிறைக்கு தட்டல? காரணம் அவர் பிஜேபில இருக்காரு. அதனால அவர நீங்க இது பண்ணல. இவர் பேசினதுக்கு கைது பண்ண என்றால், அதற்கு முன்னால பேசினவர் அனிதா ராதாகிருஷ்ணன். அவருடைய பர்சனல் மேட்டர்ல பேசினது. பேர குறிப்பிட்டு சொன்னவரு. அப்படி இருக்கும்போது அவர நீங்க கைது பண்ணாம, இவர கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் விஜய்க்கு வந்து என்ன நடக்கிறது? அவர் வந்து ஒரு முதலமைச்சரா இருக்காரா? அப்படின்னு பார்த்தா, பேரளவில் இருக்கிறார் என்றுதான் பொதுமக்களிடையே சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு மக்களே எதிர்பார்க்கிறாங்க. ஒரு முதலமைச்சருடைய பணி குறைந்தது 7 அதிகாரிகளிடம் தினமும் ஃபோன் பண்ணி பேசணும். சட்ட ஒழுங்கு டிஜிபிட்ட பேசணும். உளவுத்துறை ரிப்போர்ட்ல பேசணும். எஸ்ஐடில பேசணும். இப்படி கிட்டத்தட்ட எல்லாத்துட்டயும் பேசணும். இத யாரு பேசுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து அந்த இத குடுக்கறதுக்கு முன்னாலேயே கா ஜெயலலிதா அம்மையார் வந்து 7 அதிகாரிகிட்ட டெய்லி பேசுவாங்க. தமிழ்நாடு நிலவரம் எப்படி இருக்கு? சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? அப்படின்னு அவங்க கால் பண்ணி பேசின காலங்கள்லாம் இருக்கு. அதைத் தொடர்ந்து கலைஞர் பேசின காலங்கள்லாம் இருக்கு. ஆனால் இன்று நம்ம சமூக வலைதளங்கள் எல்லாம் பார்த்து செய்தியெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அப்படி அவர் பேசவில்லை. அவர் வந்து தலைமைச் செயலகத்துக்கு வாராரு, உட்கார்ந்திருக்காரு, என்ன நடக்குதுன்னு பார்க்காரு, போறாரு. இதுதான் நடக்குது தவிர, என்ன நடக்கிறது? தமிழ்நாட்டுல எத்தன குற்றங்கள் நடக்கு? தமிழ்நாட்டுல எத்தன பாலியல் புகார்கள் நடக்கு? ஆ பவுடர் பயன்படுத்திய அமைச்சர் யாருன்னு கூட இன்னும் அவருக்கு தெரியாது. அப்போ அவர் என்ன மனநிலையில இருக்காருன்னு தெரியல. 6 மணி ஆயிட்டா ஆட்டோ ஓடாது அப்படின்னு சொன்ன மாரி, 6 மணி ஆயிட்டுனா முதல்ல சிஎம் வந்து வெளிய வரமாட்டாரு.
அப்படிங்கிற கண்டிஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ கரண்ட் அரை கரண்டா வருது. கரண்டே இல்லாம இருக்கு. இரட்டை கொலை பயங்கரமா நடந்திருக்கு. இந்த அனிதா ராதாகிருஷ்ணன கைது பண்ண காரணம் என்னன்னா, ஒரு 5 வயசு பையனையும், தகப்பனையும் ஆ அம்பாசமுத்திரத்துல வந்து ஒரு முன்பகை காரணமாக வெட்டி கொல்றாங்க. இது தமிழகத்துல பெரிய பிரளயமா ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதை மறைப்பதற்கே நீதிமன்றம் அங்க மனுவ தள்ளுபடி ஆனோனே 90 நிமிஷத்துல வந்து இவங்கள கைது பண்றாரு. இவங்கள அனிதா ராதாகிருஷ்ணன கைது பண்ண உடனே தமிழக ஃபுல்லா முன்னாள் அமைச்சர் கைது, முன்னாள் அமைச்சர் கைதுன்னு வந்துரும். இந்த 5 வயது பையன கழுத்தறுத்து கொன்னது மறைந்து விட்டுரும். அப்படி அந்த திசை திருப்புறதுல இந்த அரசு வந்து செயல்படுதா அப்படின்னு பார்த்தா, பொதுமக்களிடையே நம்ம விசாரிச்ச வரைக்கும் அப்படிதான் நடக்கிறது என்று சொல்லுகிறாங்க. ஆட்சி எப்படி நடக்கிறது? ஆளுநர் மாளிகையிலிருந்து வருது. எப்படி வருது? மக்களிடம் குறை இருந்தால் ஆளுநர் மாளிகையில தெரிவிக்கலாம். விண்ணப்பங்கள் அங்கேயே குடுக்கலாம். நாங்களும் டிவிகே அரசும் இணைந்து செயல்படுவோம். அ முதலமைச்சரிடம் கூறி அதை நான் செயல்படுவோம். இது எந்த காலத்துலங்க இது நடந்தது? அப்ப ஆளுநர் மாளிகையில மனு குடுக்கணும் அப்படின்னா, தமிழகத்துல முதலமைச்சர்ங்கிறதுக்கு எதுக்கு? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் எதுக்கு? அப்போ கவர்னர் ஆட்சி நடத்திரலாமே! அப்போ பிஜேபி வந்து தன்னுடைய குறுக்கு வழியில வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறதா? அப்படி என்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுந்திருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 1 கோடிக்கு பேரம் பேசப்பட்டதுன்னாங்க. ஆனா அதுல லாஜிக்கே இல்ல. 5 பேர விலைக்கு வாங்கி கைது பண்ண ஆட்சிய கவிழ்ப்புங்கிறது கிடையாது. 3 பேர கைது பண்ணி இப்ப 9 பேர கைது பண்ணியிருக்காங்க. மீதி 3 பேர கைது பண்ணதுல அவங்க 3 பேருமே தாவேக்கு ஆதரவாளர்கள்னு வெட்ட வெளிச்சமா தெரியுது. அவங்க நடத்தின பத்திரிகை மூலமா பார்த்தா வெட்ட வெளிச்சமா தெரியுது. தாவேக்கு ஆதரவாளர்கள். இவர்கள் எப்படி இவர்கள்ட்ட எப்படி செந்தில் பாலாஜி பேசியிருப்பாரு, அசோக் பேசியிருப்பாங்க. ரைட். அது. ஒரு காரியங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு இதிலும் காலங்கள் பேறு கொண்டு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ முதலமைச்சர் வந்து மக்களுடைய நலன் கருதி, மக்களுக்கு அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும்? விவசாயிகள் போராடுறாங்க. இன்ன வரைக்கும் முழுமையான தள்ளுபடி, கடன் தள்ளுபடி கிடையாது. நீட்டுக்கு வந்து நான் வந்தா நீட்ட விட்டுருவேன் அப்படின்னு அவரு இது பண்ணாரு. கடைசியில பார்த்தா நீட்ல போராடினவங்கள குண்டு தூக்கா தூக்கி கைது பண்றாங்க. எஸ்ஐடி மாணவர்கள. அணிய. கன்னியாகுமரியில நிலக்கரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போன அரசு தடை பண்ணி வச்சுட்டு போயிருக்கு. அத இவங்க வந்து ஓராண்டுக்கு நீடிக்குன்னு சொல்லி கையெழுத்து போடுறாங்க. ஆளுநரு காவிரி ஆத்த நான் சுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி மதுரையில இருந்து ஆய்வு நடத்துறாரு. திருப்பரங்குன்றத்துல அங்க அந்த அ அந்த மலைய சுத்தி அளவீடுகள் நடக்கிறது. மாடுகள் வெட்டக்கூடாது. அதுபோக சிறுபான்மையினர் முஸ்லிம்கள் வந்து இந்துக்களா இருந்து, கிறிஸ்டினா இருந்தும் முஸ்லிமுக்கு மாறுனா, அவங்களுக்குடைய சலுகை எதுவுமே கிடையாது. அந்த மனு தள்ளுபடி ஆயிட்டு. கோர்ட்டு தடை விதிச்சுட்டு. இதற்கெல்லாம் இந்த நீதிமன்றங்கள நாடி மக்களுடைய இதுல என்ன நடக்கிறது? அப்போ இதுவரைக்கும் இந்த அரசு மேல்முறையீடு போகல. ஒரு ஆளுநர் வந்து அ ஆய்வு செய்றார் என்றால், அது மாநிலத்தில வந்து தேவையே இல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, எம்.எல்.ஏக்கள் இருக்காங்க. அவங்க ஆய்வு செஞ்சுக்குருவாங்க. அப்படி இருக்கும்போது, ஒன்றிய அரசு கூடிய அ ஆளுநர் வந்து எப்படி ஒரு ஆய்வு செய்யும்போது, அதுக்கு ஒரு கடினமான கண்டனங்கள் கிடையாது. ஏதோ நிர்மல்குமார் ஒரு பேட்டி அளிச்சு, நாங்க விட மாட்டோம், வைக்க மாட்டோம். அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. அவங்க கூட்டணியில இருக்காங்களே. சிபிஎம், கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்ட், அ வி விசிகே, ஐயுஎம்எல் இவங்க கூட்டணியில இவங்களே வாய திறக்கல. ஆளுநர் போயி ஆய்வு செஞ்சதுக்கு இவங்களே வாய் திறக்கல. ஆனா, இதே திமுக ஆட்சியில போயிருந்தாங்கன்னா, இவங்க தம் தகர தக்கர தம் தங்கரதங்கன்னு குதிச்சிருப்பாங்க.
ஆளுநருடைய அறிக்கைக்கு இவங்க இன்னும் கண்டனம் தெரிவிக்கல. இவ்வளவு ஒரு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்படுகிறது. பிஜேபி இவங்க வந்து என்ன சொல்றாங்க, பிஜேபி உள்ள ஆட்சிக்கு வந்துரும்னு சொல்லி தான் நாங்க ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்காங்க. ஆனா பிஜேபி குறுக்கு வழியில ஆட்சி செய்கிறதுங்கிறது யாருக்கும் தெரியல. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால தமிழக முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருதி மக்களுக்கு தேவையான அனைத்து செயல்களும் செயல்பட வேண்டும். சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீர் செய்ய வேண்டும் என்பதே நமது பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.